வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கவும் வேளாண் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கவும் 984 கோடியே 70 லட்சம் ரூபாய் ஒதுக்கி முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று சட்டசபையில் விதி எண் 110 கீழ் 3 அறிக்கை வாசித்தார். பருவமழை பொய்த்து கர்நாடக அரசு வஞ்சித்த நிலையை சுட்டிக்காட்டிய முதல்வர் ஜெயலலிதா குறைந்து வரும் சாகுபடி பரப்பை கருத்தில் கொண்டு 12,500 ஏக்கர் தரிசு நிலத்தை சீர்திருத்த 7 கோடியே 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளார். உணவு தானிய உற்பத்தியை பெருக்க 114 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் விரைவு திட்ட அணுகுமுறை திட்டம், துவரைக்கு 55 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் சொட்டு நீர்ப்பாசனம், 275 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் கரும்பு உற்பத்தி திட்டம், தோட்டக்கலைத்துறை திட்டங்களுக்கு 112 கோடியே 49 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு என்பன உள்ளிட்ட திட்டங்களையும் அறிவித்தார். துவரை உற்பத்தி திறனை துவரை நடவு செய்தல் தொழில்நுட்பம் மூலம் அதிகரிக்கவும், இதற்காக 50,000 ஏக்கர் பரப்பில் துவரை நடவினை மேற்கொள்ளவும், இதில் 10,000 ஏக்கர் நடவு துவரைக்கு சொட்டு நீர்ப்பாசனம் அளிக்கவும் திட்டம் தயாரிக்கப்பட்டு அதனை செயல்படுத்த 55 கோடியே 60 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். கரும்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் வகையில் நீடித்த நிலையான கரும்பு உற்பத்தி திட்டம் 50,000 ஏக்கர் பரப்பளவில் 275 கோடியே 20 லட்சம் ரூபாய் செலவில் சர்க்கரை ஆலைகள் மூலம் செயல்படுத்தப்படும். சிறப்பு நோக்க அமைப்பு, அதாவது ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்று தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை ஆணையர் அகத்தில் ஏற்படுத்தப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் சமபங்கு தொகையும் வட்டியில்லா சுழல் நிதியாக 100 கோடி ரூபாயும், இதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த 11 கோடியே 49 லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் 112 கோடியே 49 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை, நெல்லையில் சிறப்பு வணிக வளாகம், தேனி, ராமநாதபுரத்தில் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் உள்பட 984 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் முதல்வர் அறிவித்தார். மற்றொரு அறிக்கையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் கால்நடைகளுக்கான ஸ்டெம் செல் ஆய்வு மையம், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 6 கோடியே 48 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் முதல்வர் அறிவித்தார். முதல்வர் வெளியிட்ட மற்றொரு அறிக்கையில் நடப்பாண்டில் 500 கோடி ரூபாய் செலவில் 47 உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள், 140 கோடியே 89 லட்சம் ரூபாய் செலவில் 1044 ஊரக சேமிப்பு கிடங்குகள், 50 கோடி ரூபாயில் நுகர்பொருள் வாணிப கிடங்குகளில் கணினி மையம் மற்றும் நலிவுற்ற 72 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் வீதம் 36 கோடி ரூபாய் சிறப்பு கடன் உதவி வழங்கப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார்.